நண்பர்களே, இன்றைய டெக்னிக்ஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் ஒரு புத்தம் புதிய அப்டேட் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்டேட் வந்து கூடிய எல்லாரோட மொபைல்லே வரப்போகுது, எல்லாரோட மொபைலோட யூடியூபோட செட்டிங்ஸில் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா யூடியூப் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய டிஃபால்ட் வீடியோ குவாலிட்டியோட செட்டிங்கை வந்து குறைச்சாங்க. 720 பிக்சலை வந்து 480 பிக்சலாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக 720 பிக்சலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்க செட்டிங்ஸ் வடிவத்தில். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ குவாலிட்டி செட்டிங்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் உங்களுடைய யூடியூபோட அக்கௌண்ட்டில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது TicWatch Pro 3 GPS ஸ்மார்ட் வாட்ச் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட் இல்லை, ஆல்ரெடி வந்து US, UK இந்த மாதிரி கண்ட்ரிகளில் இந்த TicWatch Pro 3 GPS ஸ்மார்ட் வாட்சை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகன் வியர் 4100 சிப்செட்டை பயன்படுத்துகிறாங்க. ஓஎஸ்க்காக கூகுளோட வியர் ஓஎஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டும் சப்போர்ட் பண்ணும், iOSும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து 10க்கும் மேற்பட்ட ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த TicWatch Pro 3ல ஜிபிஎஸ்ல பார்க்க முடியுது. ஸோ இதோட விலை என்ன அப்படி வந்து 27,999 ரூபாய்க்கு எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் இந்தியாவில் வாங்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோக்கியா தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து ஆல்ரெடி ஜூலை மாதம் குளோபல் வெர்ஷனாக அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இந்த புத்தம் புதிய வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து யூரோப்பில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 யூரோ, கிட்டத்தட்ட 5100 ரூபாய் இந்தியன் மணி அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 40 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து 40 hours பேட்டரி லைஃப் இருக்குது. இந்த மாதிரி சகல வசதிகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஆப்பிளோட சிரி, இது எல்லாத்தையும் இந்த நோக்கியாவோட வயர்லெஸ் ஹெட்ஃபோனில் நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஹெட்ஃபோனை ஈஸியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எங்கேனாலும் வச்சுக்கலாம். அந்த ஒரு வசதி இந்த நோக்கியாவோட வயர்லெஸ் ஹெட்ஃபோனில் இருக்குது. ஸோ விற்பனைக்கு வந்திருக்கு. கூடிய விரைவில் இந்த நோக்கியாவோட வயர்லெஸ் ஹெட்ஃபோன் இந்தியாவிலையும் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Realme 7 Pro. இந்த மொபைலை யாரெல்லாம் சமீபத்தில் வாங்குறீங்களோ அவங்களுக்காக ஒரு புதிய அறிவிப்பு. அது என்னென்னா, அக்டோபர் 2020 ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து கேமரா ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய ஃபீச்சரை வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கேமராவில் ஏதோ சின்ன பிரச்சனைக்குன்னு நினைக்கிறேன், அதை சரி பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் மூலியமாக. ஸோ நீங்கள் இந்த அப்டேட்டை பெறணும்னா OTA மூலமாக அப்டேட்டை பெற முடியும். அவ்வளவுதாங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோக்கியா தரப்புலேருந்து 2 அட்டகாசமான மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. நோக்கியா 215, நோக்கியா 225 ரெண்டுமே 4G கொண்ட மொபைலாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டான விஷயங்கள் Vivo LTE காலிங் வசதியும், அதே நேரத்தில் வயர்லெஸ் FM ரேடியும், இந்த 2 வசதிகளும் இந்த 2 மொபைல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதிகபட்சமாக வந்து 3500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இந்த மொபைலை நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டால் எங்கே வாங்கலாம்னா ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு டேரெக்டாக வாங்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Vivo தரப்புலேருந்து Vivo V20 மொபைல். இது விற்பனைக்கு வந்துருச்சு, ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த வசதிகள்லாம் இருக்குது. அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து Android 11 கிடைக்குது. இதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 720 சிப்செட் கிடைக்குது. 1 TB வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு சிங்கிள் வேரியண்ட்டில் வந்து RAM 8 GBலையும் 2 வேரியண்ட்டில் ஸ்டோரேஜ் 128, 256. அதனால் ப்ரைஸ் வந்து வேரியேஷன் இருக்குது. ஆரம்ப விலை 24,990 ரூபாய், அதிகபட்சமாக 27,990 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீ தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வாட்ச் வந்து இந்தியாவுக்கு வெளியே அறிமுகப்படுத்துகிறாங்க. மீ வாட்ச் கலர் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படிங்கிற பேரில் இதில் 117 உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதே மாதிரி 120 வாட்ச் ஃபேஸஸ், இந்த மாதிரி வசதிகள் இந்த மீ வாட்ச் கலர் ஸ்போர்ட்ஸ் எடிஷனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,700 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மீ வாட்ச் கலர் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் இந்தியாவிலும் விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம பயணம் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போட Enco X வெற்றிகரமாக இந்தியாவுக்கு வெளியே அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் 2 ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 4 hours பேட்டரி நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி சார்ஜிங் கேஸ்க்கு வந்து உங்களுக்கு 20 hours வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஓப்போட Enco
எக்ஸ் தரப்புல இருந்து. ஸோ இந்த ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஏர்பட்ஸ் வந்து என்ன விலையில் இந்தியாவுக்கு வெளியே விற்பனைக்கு வந்திருக்குன்னா 11,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்தியாவோட மதிப்புப்படி 11,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ விரைவில் ஓப்போட என்கோ எக்ஸ் தரப்புல வந்து ஒரு அட்டகாசமான ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஏர்பட்ஸை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸோட வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை அதோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை